ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சித்திரை மாதம் கோவில் திருவிழாவில் முளைப்பாரி எடுக்கிறது. முளைப்பாரி எடுக்கிறதும் ஒரு விசேஷம். இது ஒரு நாள் எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் எடுப்பாங்க, அதேமாதிரி சித்திரை மாதத்தில் எடுப்பாங்க. அம்பாளுக்கு எடுக்கிறது தான் முளைப்பாரி. அதேமாரி பார்த்திங்கன்னா நவராத்திரி மாதத்தில் நவராத்திரி அன்றைக்கி இந்த கொலு வைக்கிறாங்களே, அப்போ அந்த டைமிங்கில் முளைப்பாரி வைப்பாங்க. தானியங்களில் இது நவதானியங்களில் தான் முளைப்பாரி வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது எப்படி வைக்கிறாங்க, எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முளைப்பாரி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நவதானியங்கள் தான். நவதானியங்கள் நம்ம எந்த தானியங்கள் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து 2 நாள்லேயோ 3 நாள்லாம் இந்த மாதிரிலாம் வளர்ந்து வராது. அது வந்து குட்டியாக தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக வளர்ந்து வருது அப்படின்னாக்கா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வச்சிடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த முளைப்பாரி சட்டி எடுத்துகிட்டு போய் அதில் மணல்லாம் நிரப்பி அந்த முத்துன்னு சொல்லுவோம். அதை நவதானியங்களை வந்து முத்துன்னு தான் சொல்லுவோம். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கோயில்லையே அங்கேயே வச்சு பூஜை பண்ணி தான் கொடுப்பாங்க. நாங்கள் அங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் அதை வளர்த்து ஆளாக்குவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் அதை ஃபுல்லாக இன்சார்ஜ் எடுத்து அவங்களே தான். அதாவது ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக கண்ணு முழிக்கணுங்க. நைட்லாம் தூங்காமல் அந்த விளக்கு ஏற்றி வச்சு அதில் தேவையான தண்ணி ஊற்றி எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி தாங்க அந்த முளைப்பாரி. சூப்பராக இருக்கும். அதேமாரி வச்சு தான் இப்போ எடுக்கிறது பார்த்திங்கன்னா 7ஆம் நாள் இல்லை 8ஆம் நாள் இந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் பூஜை பண்ணுவாங்க. காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். ஈவினிங் வந்து ஏதாவது அதுக்கு நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சு கும்மியெல்லாம் பாட்டு பாடி கும்மி அடித்து டெய்லியும் அந்தமாரி இந்த முளைப்பாரி நம்ம அம்பாளுக்கு செலுத்துகிற வரையும் நம்ம அதுமாரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாருமே சேர்ந்து வைக்கிறது தான். எத்தனை பேர் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. அது முளைப்பாரி வச்சாச்சு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு அந்த முளைப்பாரி எடுக்கிற வரையும் நான்வெஜ்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப விரதமாக இருக்கணும். இது வந்து ஒரே இடத்துல வச்சு தான் பராமரித்து அதை கரெக்டாக செய்வாங்க. அது ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா தான். எங்கள் பெரியம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இவங்க தான். இந்த எல்லோ கலர் சாரி கட்டியிருக்காங்களே இவங்க தான் எங்கள் பெரியம்மா. அவங்க தான் ஃபுல்லாக இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி இந்த அது முளைச்சி வர்ற வரையும் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அந்த கடைசி நாள் எடுக்கிற அன்றைக்கி தான் எல்லோரும் பார்க்கலாம். அது வரையும் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அது கூடவே ஹெல்ப்புக்கு யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வச்சுக்குவாங்களே தவிர வேறு யாரும் உள்ளே விட மாட்டாங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. கையில் கீழே வந்து வைங்க. பின்னாடி வச்சுருங்க. இதில் ஒன்று வைங்க. அமர்ந்துச்சுன்னா வெட்டி நட்டிங்க. இங்கே வந்துடும். வராது இருக்க. இங்கே வச்சுருங்க. சாமி கும்பிடுங்க. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எனக்கு தனித்தனியா காமிச்சிட்டு இன்னைக்கு மொத்தமா காமிக்கிறாளேன்னு பார்த்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முளைப்பாரிக்கு சாப்பாடு தாங்க ஊட்ட போகிறாங்க. அதாவது கடைசி நாள் என்ன செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, கொழுக்கட்டை, முட்டை இதெல்லாம் செஞ்சு வச்சு அதை வந்து எல்லாத்துக்கும் எல்லா முளைப்பாரி சட்டிக்கும் வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க. அதுதான் சாஸ்திரம் அப்படின்ட்டு செய்வாங்க. அது எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எல்லாமே இந்த அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்கிறதுங்கிறது. நாங்கள் ஒரு 5 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நல்லாவும் இருக்கும். இந்த முளைப்பாரி எடுக்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஊட்டுவாங்க. இந்த ஊட்டுறாங்க பாருங்கள், இதே மாதிரி தான் ஊட்டுவாங்க. அது பார்க்குது வரேன். டேய் இங்கே வா. இப்போ முளைப்பாரி வச்சவங்க எல்லாருமே வந்துட்டாங்கங்க. இப்போ வந்ததுமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க பேர் எழுதியிருப்பாங்க. அந்த முளைப்பாரி சட்டியில் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லார் பேரும் எழுதியிருப்பாங்க. அவங்கவுங்களே கூப்பிட்டு அந்த சட்டியை அவங்கவுங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு 110 சட்டிக்கிட்ட நாங்கள் அவங்க பெரியம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்த பிறகு ஒருத்தராக கொடுத்தா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சத்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லோரும் வந்து சேர்ந்து அதுக்கு பிறகு எடுக்கிறது ரொம்ப லேட்டாகிடுதுங்க. எல்லோரும் வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதே ஒரு 7 மணி ஆகிடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குனா. இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வந்து பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இது எங்கள் அக்கா பொண்ணு தான். எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம சூப்பராக இருந்துச்சுங்க.
இப்போ முளைப்பாரி எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரகம், பெரியாச்சி, இந்த தப்பு வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த பாட்டு போட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு தான் நாங்கள் அதை போவோம். சூப்பராக இருக்கும்னா எல்லாருமே வரிசையாக இப்போ வந்து பெரியம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா வயல்வெளியில் தான் இறங்கி வர்றாங்க. வந்து தான் அப்புறம் ரோட்டில் ஏறணும். கோடை காலம் தானே உங்களுக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. மெயின் ரோட்லேருந்து நாங்கள் இப்போ வரிசையாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அது மெயின் ரோடுங்கிறது ரொம்ப பஸ்ஸு ரோடு, ரொம்ப ஹெவியான பஸ்ஸு ரோடு. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து அது ஓரமாக வர சொல்லி அந்த பஸ்ஸுக்கு ரோட்டை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டு இப்படி தான் வருவாங்க. பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பயங்கரமாக எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்களேன். பகலாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப 7 மணிக்கு மேலே டைம் ஆனதுனால உங்களுக்கு இருட்டு நேரங்கிறதுனால அப்படி இந்த லைட் வெளிச்சத்தில் அப்படி தெரியுது. பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குங்க. நாங்கள் கோயில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா முளைப்பாரி திருவிழாவே ஒரு பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட். அதாவது இங்கே இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தீமிதி, தெப்பம் எல்லாம் நடக்கும். அதை விட சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணுறது இந்த ஒரு திருவிழா தான். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள். எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ஓன் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அங்கே ரெக்கார்ட் போட்டிருந்தாங்களா, அதில் வந்து பாட்டு வருது, அதனால் காப்பிரைட் வந்துருங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்டு வாய்ஸ் தான் கொடுக்குறேன். ஓன் வாய்ஸ் கொடுத்தாக்கா அந்த சவுண்டுனாலே பயமாக இருக்குது. சரி காப்பிரைட் கொடுத்துறாங்களோ என்னமோன்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை ஒரு டைம் அப்படியே சுற்றி தான் வந்து வைப்போம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் அலங்காரம் பண்ணி சூப்பராக தூக்கி வச்சுருப்பாங்க. அம்பாள் வந்து இங்கே கோயில் உள்ளே 2, 3 அம்பாள் இருக்குது. ஒரு அம்பாள் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுருவாங்க. வெளியில் வந்து அந்த முளைப்பாரி கோயிலை ஒரு சுற்றிட்டு வந்து அந்த அம்பாள்கிட்ட சுற்றி வச்சுருவாங்க. எல்லோரும் அப்படியே முளைப்பாரியை வந்து சுற்றி வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பராக இருக்குங்க அந்த முளைப்பாரி திருவிழா. உங்கள் ஊர்லெலாம் எப்படி முளைப்பாரி திருவிழா கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் பண்ண சொல்லுங்கள். எத்தனை பேர் முளைப்பாரி எடுத்துருக்கீங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா முளைப்பாரி வந்து எல்லாமே அம்பாளுக்கு எதுக்க சுற்றி இறக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து இங்கேயும் முளைப்பாரியை வச்சு அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பராக அம்பாளுக்கு கும்மி அடித்து நல்லா பாட்டு பாடி அதுவே ஒரு 1 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா சித்திரை 1 ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கே காப்பு கட்டி அன்றைக்கே சித்திரை 1 ஆரம்பிச்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக மே 3 வரையும் நடக்கும். 19 நாள் இந்த திருவிழா நடக்கும். ஒரு நாள் ஒருத்தவங்க மண்டலாபிஷேகம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விசேஷம் நடக்கும். கும்மி அடிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் அடிப்பாங்க. டெய்லியும் பெண்கள் வந்துடுவாங்க கோயிலுக்கு, டெய்லியும் கும்மி அடிப்பாங்க. இந்த திருவிழா அம்பாள் டெய்லியும் வீதி உலா வர்றது எல்லாமே டெய்லியும் நடக்கும். ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க எடுத்துக்குவாங்க மண்டலாபிஷேகம்லாம். அதுமாதிரி அன்னதானம் டெய்லியும் அன்னதானம் போடுவாங்க அந்த கோயில் திருவிழா முடிகிற வரையுமே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த கோயில் திருவிழா. டெய்லியும் பால் குடம் எடுக்கிறது, தீமிதி திருவிழா, தெப்பத் திருவிழா, இந்தமாரி முளைப்பாரி வந்து நாங்கள் ஒரு பார்ட் எடுப்போம், இன்னொரு பார்ட்டு ஒரு நாள் வருவோம். அதேமாரி அப்புறம் சீர் எடுக்கிறது அம்பாளுக்கு எல்லாமே நடக்குங்க. சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்பாள் வந்து அலங்காரம் பண்ணி இப்போ வீதி உலாவுக்கு உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. இந்த அம்பாள் வந்து வீதி உலா அபிஷேகம் உள்ளே இருக்கிற கருவறையில் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாளுக்கு அபிஷேகம் முடிஞ்சதும் இன்னொரு அம்பாள் அலங்காரம் பண்ணி வீதி உலா வந்துடும். வீதி உலா வந்ததுமே அப்புறம் அன்னைக்கு உள்ள பூஜை முடிஞ்சிடும்.
இப்படி தாங்க எங்கள் ஊரில் டெய்லியும் கோயில் திருவிழா நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்பாள் வீதி உலா வந்த பிறகு உள்ளே போயிட்டு தீபாராதனைலாம் காமிச்சு முடித்த பிறகு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம் கொடுத்து முடிச்சதும் அவங்கவுங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னு பார்த்திங்கன்னா அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே எடுத்து கோயில் உள்ளே வச்சுட்டு போயிடுவோம். மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே வந்து திரும்ப வந்து அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் திரும்பவும் ஒரு டைம் கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே குளம் இருக்குது, அதில் போய் கரைச்சிருவாங்க. இப்படி தாங்க முளைப்பாரி எடுக்கிறது. நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி தான் எடுக்கிறது. நீங்களாம் எப்படி எடுப்பீங்கிறத சொல்லுங்கள். எத்தனை பேர் எடுத்துருக்கீங்கிறதும் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.